எல்லாம் அறிந்தவன் நம்ம குலதெய்வங்க மட்டும்தான். குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக 2 விஷயம் பண்ணணும். இப்ப நான் ஒண்ணு சொல்லப் போறேன். ஒண்ணு நீங்க குலதெய்வம் கோவில்ல பண்ண வேண்டியது. இன்னொன்னு குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு குலதெய்வ கோயில்ல ஒண்ணு பண்ண வேண்டியது. 2 விஷயம். நான் சொல்றது புரிஞ்சுச்சுல்ல? நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போம்போது முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க வீட்ல இருந்து வெல்லம் வாங்கிட்டு போங்க. வெல்லமும், பச்சரிசியும் கண்டிப்பாக உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போங்க. கொண்டு போய் அங்க குலதெய்வம் கோயில் பாதத்துல வச்சு வழிபாடு உங்க முறைப்படி நீங்க வழிபாடு செஞ்சு, தேங்காய், வாழைப்பழம்லாம் உடைச்சிட்டு, அந்த வெல்லத்த சுக்கு நூறா இடிச்சு, முடியும் உங்களுக்கு அந்த மாரி பழக்கம் இருக்கு அப்டின்னா, சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைங்க. இல்ல மேடம், நாங்க தனியா தான் போயிட்டு வரோம். இருக்கிற மாடர்ன் சொசைட்டில எங்கனால எல்லா அங்காளி பொங்கல்லாம் கூட்டிட்டு போ முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்டின்னா, உடனே அந்த வெல்லத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஒரு பகுதி இடிச்சு, அந்த குலதெய்வ செவுர சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுவாங்க. பாதி வெல்லத்த கொண்டு வந்து நீங்க வீட்ல வச்சுட்டு, உங்களுடைய சாப்பாட்டில் அதை கலந்து அன்னைக்கு ஒரு நெய்வேத்தியம் உங்க வீட்ல குலதெய்வம் படம் வச்சிருப்பீங்கள்ல, அத வச்சு ஒரு நெய்வேத்தியமோ, வழிபாடோ பண்ணிட்டு நீங்க அத சாப்பிட ஆரம்பிங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொன்னு நான் இப்ப சொல்றது, கண்கூடான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். இலுப்ப எண்ணெய். உங்க குலதெய்வத்த வசியம் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆள் தான் வேணும். யாருன்னா இலுப்ப எண்ணெய். இலுப்ப எண்ணெய் அப்படின்றது 1000 நெய் விளக்கு ஏற்றுவதற்கு சமமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய எண்ணெய்.